இந்த ஷார்ட் ப்ரோக்ராமிங் ட்யூட்டோரியல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பாஸ்வேர்டு வேலிடேஷன். ஓகே, யூசர்கிட்டருந்து ஒரு பாஸ்வேர்டை வாங்குகிறோம், ஸ்டெப் 1. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அந்த பாஸ்வேர்டு வந்து நம்மளோட க்ரிட்டீரியா மெட் பண்ணுதா என்னன்னு செக் பண்ண போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து யூசர்கிட்டருந்து வாங்குறதுக்கு நம்ம வந்து ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதை வந்து இந்த யூட்டிலிட்டியை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் இதை வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். ஓகே, ப்ளீஸ் என்டர் யுவர் பாஸ்வேர்ட் ஃபார் வேலிடேஷன் கொடுக்குறேன். ரெண்டாவது வந்து இதை வந்து ஒரு பாஸ்வேர்டுங்கிற ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். எதுக்குன்னா நம்மளுடைய ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கிளாஸ்க்கு இதை நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் லைன்கிறது என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங் வேல்யூவை அக்செப்ட் பண்ணணும். ஓகே, ஸோ மெயின் ஸ்டெப்ஸ் ஆச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பன் பண்ண ஸ்கேனர் கிளாஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து ஆக்சுவல் மெத்தட் வந்து எழுதலாம். அதாவது நம்ம கொடுத்துருக்க பாஸ்வேர்டு வந்து நம்மளுடைய பாஸ்வேர்ட் க்ரைட்டீரியா மெட் பண்ணுதாங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் என்னோடய ரிட்டர்ன் வந்து பூலியன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ பூலியன். அடுத்து வந்து மெத்தட் பேர் வந்து இஸ் வேலிட் பாஸ்வேர்டு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்மளோட இன்புட் பேராமீட்டர் வந்து இதனோட இன்புட் பேராமீட்டர் பாஸ்வேர்டு. ஓகே, ஸோ பேராமீட்டர் காரணம் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கல. ஸோ டெம்பரரியாக நான் ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம இதை பார்க்கணும். சரியா? ஸோ இந்த மெத்தடுக்கு வந்து இங்கே பாஸ் பண்ணிடுவோம். அவுட் நம்ம பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூ பாஸ்வேர்டு. ஸோ இனிஷியல் கான்ஃபிகரேஷன் முடிஞ்சு நம்ம இப்போ முக்கியமான பார்ட், அதாவது ரெகுலர் எக்ஸ்பிரஷன். நம்மளுடைய பாஸ்வேர்ட் க்ரைட்டீரியா என்னென்னா அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நம்மளுடைய பாஸ்வேர்ட் க்ரைட்டீரியா என்னென்னு சொல்லிடுவேன். நம்மளோட பாஸ்வேர்டு வந்து அட்லீஸ்ட் 1 நம்பர் இருக்கணும். சரியா? அது எங்கே வேணால் இருக்கலாம். செகண்டு அட்லீஸ்ட் 1 கேபிட்டல் கேரக்டர் இருக்கணும். அடுத்து அட்லீஸ்ட் 1 ஸ்மால் கேரக்டர் இருக்கணும். அடுத்து வந்து 1 ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஃபைனலாக நம்மளுடைய ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 8 to 20. இதுக்கு குறைய இருக்கக்கூடாது, கூட இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இதான் நம்மளுடைய க்ரைட்டீரியா. இதுக்கு நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன, அட்லீஸ்ட் 1 நம்பர். சரியா? ஸோ 1 நம்பர் செக்குக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு டாட் ஸ்டார், அதாவது இருக்கக்கூடிய ஃபுல் ஸ்ட்ரிங்லையும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து நம்பர் வந்திருக்கான்னு செக் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு குரூப் முடிஞ்சிச்சு. சரியா? ஸோ இது என்ன வேலிடேட் பண்ணணும், அட்லீஸ்ட் 1 நம்பர் இருக்கான்னு நம்மளுக்கு வேலிடேட் பண்ணிடுவோம். ஸோ ரெண்டாவது குரூப் என்ன பண்ணுறோம், அட்லீஸ்ட் 1 ஸ்மால் லெட்டர் இல்லை கேபிட்டல் லெட்டர். ஸோ ஈக்குவல் டு டாட் ஸ்டார் A to Z. ஸோ இது என்ன பண்ணிடணும், நம்மளுக்கு அட்லீஸ்ட் 1 ஸ்மால் லெட்டர் இருக்கான்னு செக் பண்ணணும். அடுத்து வந்து அதே தான், அட்லீஸ்ட் 1 கேரக்டர் என்னவாக இருக்கணும், கேபிட்டல். ஓகே, ஸோ இன்னொரு பேராமீட்டர் சொல்ல மறந்துட்டேன், நோ ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர் அலோடு. அது அப்படின்னா பாஸ்வேர்டுக்கு இடையில் ஒயிட் ஸ்பேஸ்லாம் கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ எந்த கண்டிஷன் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம இந்த குரூப்பை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ மொத்தம் 3 கண்டிஷன் மென்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அட்லீஸ்ட் 1 ஸ்பெஷல் கேரக்டர் பார்த்துக்கணும். ஸோ ஈக்குவல் டு டாட்ஸ்
ஸ்டார். ஸோ ஸ்பெஷல் கேரக்டர் லிஸ்ட் வந்து நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ண $. ஸோ எதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸாக இருக்குன்னு உங்களுக்கு அசியூம் பண்ணுறீங்களோ எல்லாமே கொடுத்துருங்க இங்கே. ஸோ வாட் எவர். ஆனால் எந்தெந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் வந்து டவுனோட ஒரிஜினல் பாஸ்வேர்டில் கொடுக்க முடியும். ஸோ அதை வந்து கீப் இன் மைண்ட். ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து should not allow white space character நம்ம பார்த்த மாதிரி. ஓகே, ஸோ white space charactersக்கு வந்து நம்மளுக்கு என்னது, should not allow white space character. ஸோ இதுக்கு வந்து டாட் ஸ்டார் கிடையாது, அது அப்புறம் டபுள் பேக் ஸ்லாஷ். ஒரு பேக் ஸ்லாஷ்னா என்ன, டபுள் பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணால் தான் டைரெக்டாக அந்த வேல்யூ வந்து செக் பண்ணும். ஓகயா, ஸோ நம்மளுடைய இந்த சின்டாக்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. அதான் எப்படின்னா எண்ட் ஆஃப் கேரக்டர் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு /s. அதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நோ வெயிட் ஸ்பேஸ் கேரக்டர். ஓகே, அதான் ஆப்போசிட் ஆஃப் நான் வெயிட் ஸ்பேஸ் கேரக்டர். ஓகே, அப் டு எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங், அதான் டாலர் வந்து நான் கொடுத்துருக்கேன். சரியா, ஃபைனல் நம்ம பார்க்க போகிறது என்னது, லென்த் மென்ஷன் பண்ணோம்ல. ஸோ அது வந்து டாட் ஸ்டெட் ப்ராக்கெட்டில் $20 ப்ளஸ் பண்ணிடும் டாலர் சிம்பிள். ஸோ நம்மளுடைய ரெஜெக்ஸ் பேட்டர்ன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அது சிம்பிள் தான். பேட்டர்ன் p ஈக்குவல் டு என்ன பண்ணணும், பேட்டர்ன் டாட் கம்பைல். இதில் வந்து நம்மளுடைய பேட்டர்னை பாஸ் பண்ணணும். ஆல்ரெடி பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன, மேட்ச். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்க பாஸ்வேர்டு வந்து நல்லா கொடுத்துட்டு என்ன பண்ணுறது, ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்ட் ஈக்குவல் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுருவோம், ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்போ நம்ம வந்து மேட்ச் பண்ணோம்ல. ஸோ மேட்சர் கிளாஸ் யூஸ் பண்ணது m ஈக்குவல் டு ஸோ p டாட் மேட்சர் பாஸ்வேர்டு பாஸ் பண்ணது முடிஞ்சு. ஓகே, இதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஃபைனலாக நம்மளோட ரிட்டர்ன் m டாட் மேட்சஸ். ஸோ மேட்ச் ஆச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும், மேட்ச் ஆகலைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, ரன் பண்ணலாமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர், 2 ஸ்மால் லெட்டர், $1 2 3 4 5. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்குது, ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்குது, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது, 1 நம்பர் இருக்குது. சூப்பர். ஜாவா etil டாட் இண்டெக்ஸ் எக்ஸெப்ஷன். ஆமாம் ப்ரோ, இதை க்ளோஸ் பண்ண பார்த்துட்டேன். ஓகே, நோ சவுண்ட்ஸ் குட். நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஸோ ABC $1 2 3 4 5 ட்ரூ. அதான் எப்படின்னா இது நம்மளோட பாஸ்வேர்ட் க்ரியேட்டிவாக வெயிட் பண்ணிடுச்சு. சரி, வாங்க ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ABC ஸ்பேஸ் 1 2 3 ஃபால்ஸ். ஏன் நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இல்லாமல் பார்ப்போம். ஃபால்ஸ். அடுத்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது, ஸ்மால் லெட்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஃபால்ஸ். ஸோ எல்லா மெத்தடும் பார்த்தாச்சா. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். அப்படி எப்படின்னா டு வேலிடேட் த பாஸ்வேர்ட். சரியா, ஸோ இதே ரியல் டைமில் என்னாகும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டினியூஸ் லூப்ஸ் ரன் பண்ணி அந்த கேரக்டர் ஃபுல்லாக நம்பர் இருக்கா,
ஸ்மால் கேஸ் இருக்கா, அப்பர் கேஸ் இருக்கா, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கா, லென்த் வந்து 8 to 20 இருக்கா அப்படின்னு வேலிடேட் பண்ணுவீங்க. இந்த எல்லா வேலையும் ஒரு சின்ன ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ரெகுலர் எக்ஸ்பிரஷன், ஃபைனல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஃபார் பாஸ்வேர்ட் வேலிடேஷன். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். லைக் மை வீடியோ, ப்ளீஸ் லைக். பாய்.